நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா உடல் கழிவு பூரா வெளியேறணுங்க. ஆனால் இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் செய்யுங்கன்னாலும் செய்ய மாட்டாங்க, பேதி கெடுங்கன்னாலும் எடுக்க மாட்டாங்க. வெல்கம் டு ஜெம்சி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ். எனது அருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, எங்களோட 13 வருட ஆராய்ச்சி தகவலை உங்கள் முன்னாடி வைக்கிறோம். வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள் வரை விரும்பி சாப்பிடணும். அதே நேரம் இப்போ நம்ம சொல்கிற பலனும் பெறணும். ஸோ மரச்செக்கு நல்லெண்ணெயில் பூண்டை பக்குவமாக வதக்கி பூண்டு பொரி தயாரிச்சிருக்கோம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நிலக்கடலை, சட்னி கடலை, ஒருப்பு பொரி, கருவேப்பிலை, இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு, நாட்டுரக மஞ்சள் தூள், வரமிளகாய் காம்போடன்னு இத்தனை இருக்குது. இதெல்லாம் சேர்த்து இப்போ எதுக்கு செய்கிறேங்க? உடல் கழிவுகள் அகற்றுறக்கு. இன்னும் சொல்லப்போனால் இரைப்பை, சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல், யூரினரி செக்ஷன் எல்லாமே. நிறைய பேருக்கு இந்த யூரினரி இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் வரும் பார்த்தீங்களா? அதாவது இன்ஸ்பெக்ஷனாக அது எதாவது பேர் எனக்கு சரியாக வரல. ஸோ தொற்று, சிறுநீர் தொற்று, சிறுநீர் பாதை தொற்று எப்படியே எடுத்துக்கங்க. இருக்கிறத வச்சு நம்ம விளக்குவோம். அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இந்த பூண்டுடைய நெடியும் பூண்டுடைய காரமும் நிலக்கடலையுடைய சத்தும் மஞ்சள் பொடியுடைய சத்தும் பலன் தரும். ஆனால் அதை நம்ம ஒரு உணவாக, அதுவும் உணவே மருந்தாக எடுக்கிறோம். பக்குவப்படுத்தி இப்போ பூண்டு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வடச்சட்டியில் 350 கிராமுக்கு பக்கம் பயன்படுத்தியிருக்கிறோம். நிலக்கடலை 150 கிராம் சேர்ந்துருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஒருத்தர் 2 வேளை 3 வேளைக்கு சாப்பிட போகிறோம். 30 மணி நேரம் விரதம் இருந்துட்டு நான் இதை எடுக்கிறேங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. முதல்ல பானகத்தை குடித்து நம்ம உடம்புக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ், ஓகேங்களா, எலுமிச்சம்பழம், கரும்பு சக்கரை, இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு, தண்ணி, ஓகேங்களா, அதை குடித்து உள்ள எலக்ட்ரோலைட்ஸை மீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை சாப்பிட்றேன். 30 மணி நேரம் விரதத்துக்கு அப்புறம் இது மட்டுமே என்னுடைய சாப்பாடு. நாளை காலை பார்த்திங்கன்னா எனக்கு வயிறு நல்லா க்ளீனாகி போயிடும். ஸோ உடல் கழிவை நான் சரியாக அகற்றிக்கிறனால என் உடம்புல திங்கிற சோறு நல்லா ஒட்டுதுங்க. அது மூலிமா என் உடம்பை பார்த்துக்குதுங்க. இவ்வளவுதான் இதில் உள்ள விஞ்ஞானம், ஓகேங்களா. ஸோ பார்க்குற நீங்கள் உங்கள் உடல் கழிவு அகற்றணும்னா உங்கள் வீட்டு பாட்டி தாத்தா என்ன இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். உடனே என்றதை ஃபாலோ பண்ண நினைக்காதீங்க. நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, ஒவ்வொருத்தர் பாரம்பரியத்திலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி ஆரோக்கியமாக வாழ சில உணவு தயாரிப்புகள் நொறுக்கு தீனியாக வச்சுருப்பாங்க. பெரியவங்க மனப்பக்குவம் இருக்குது, சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்க அப்படி சாப்பிட மாட்டாங்க, கஷாயம் மாதிரி கொடுத்தாலாம். அதனால் அவங்களும் பலன் பெற மாதிரி நம்ம முன்னோர்கள் வச்சுருப்பாங்க. அதை முதல்ல தேடி எடுத்து உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டுடுங்க. அதெல்லாம் முடியலன்னா என்றதை பாருங்கள். என்னுடைய நோக்கம் என்னென்னா, நாங்கள் எப்படி உணவே மருந்தாக ஆரோக்கியமாக இருக்கிறோமோ, இருக்கிற பல உடல் உபாதையிலிருந்து மீண்டு வாழ்கிறோமோ, அதே மாதிரி இந்த உலக மக்களாகி நீங்கள் வாழணும். அதில் தகுதியான உலக மக்கள் கண்டிப்பாக பலன் பெறணும்னு தான் 13 வருஷமாக எங்கள் பாட்டி தாத்தாலிருந்து நாங்கள் வரைக்கும் மதிப்பு கூட்டின விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பயன்படுத்தி பலன் பெறதை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பூண்டு பொரி மட்டும் 10வது வருடமாக உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் 30+12 விரதம் இருந்துட்டு எடுக்கிறேன்.